வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரைடர் சந்திர கொடைக்கானலிருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நல்லா சோன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி பிரியாணி கடைக்கு போகலாம் அப்படின்னா, நாயுடுபுரம்ல பிரியாணி எங்கேயும் கிடைக்கல. இங்கே லேட்டு செகண்டாக ஒரு க்ரௌடாக இருக்குது. சரி வேறு ஏதாவது புது பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாண்டு கீழே அப்படியே இறங்கணும். அண்ணன் கொதிக்க போட்டுட்ருக்காரு அல்மினார் பிரியாணின்னு சொல்லிட்டு. சரி போய் ட்ரை பண்ணலாம் வேணாமா டவுட் போய் ட்ரை பண்ணோம். ஸோ சுட சுட அடிச்சுட்டு வாசனை நல்லா இருந்துச்சு. சரி போய் உட்காந்து ட்ரை பண்ணி 1 kg பிரியாணி ஆர்டர் போட்டோம். 2 பேர் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்தோம்மா. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காரசாரமாக ஒரு அந்த கிரேவி தான் ஹைலைட்டு, சக்கத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 65 பக்கோடா வச்சுருக்காங்க. ஸோ பிரெட் ஆம்லேட்டு, கொத்து பரோட்டா எல்லாமே போடுறாங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் ஏறுறதா இருந்தால் ரைட் சைடில் இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தா ஆப்போசிட். ஸோ நீங்கள் கொடைக்கானலேருந்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை தான் இது. உண்மையாலுமே அது கொடைக்கானலில் சென்னை பிரியாணி கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ கொடைக்கானல் வரவங்க கீழே போகிறவங்க வந்து பாய் கடையில் நம்ம பாய் கடையில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. பீஸும் தாராளமாக போட்டிருந்தாரு. ஸோ கடை சின்னதாக இருந்தாலும் அவங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் பாய் வந்து பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறாரு. ஆர்டர்ஸ் நம்பர் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்பர் கால் பண்ணி ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா 1 kg பிரியாணி நீங்கள் 10 வாங்கினா கூட 20 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், சி யூ.